ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கடாயில் ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ விசில் போனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசி இதோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3/4 கப் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. டஸ்ட் ஏதாவது இருக்கும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஜவ்வரிசியை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெள்ளை தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.